Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது சேப்பங்கிழங்கு வறுவல். இது வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்ய போறேன். அதாவது இது வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு நம்ம கடலை மாவு இருந்துச்சுன்னா கடலை மாவுல பரட்டிட்டு நம்ம வறுத்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நான் சேப்பங்கிழங்கு 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். இது வந்து ஒரு 1/2 an hour ஊற வச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் லைட்டா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது கத்தி இருந்துச்சுன்னா ஷார்ப்பான பகுதி எடுக்காதீங்க. அதோட blunted இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு இத லைட்டா இந்த மண்ணெல்லாம் நம்ம எடுத்துறலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் லைட்டா க்ளீன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மண் எல்லாமே வந்துரும். சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு 3/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் இந்த எடுத்துக்கலாம். 4 வந்து நம்ம வந்து பவுடர் எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அதாவது ஒரு விசில் கூட வேண்டியதில்லை. ஏன்னா குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது, வளவலன்னு போயிடும். அதனால் ஒரு விசில் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு நம்ம தோலை உரிச்சிக்கலாம். தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோல் உரிச்சிட்டோம். இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வளவலன்னு தான் இருக்கும். இது வந்து கரெக்டாக ஒரு விசில் விட்டு எடுத்துருக்குறோம். நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த போர்ஷன் அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆல்ரெடி இதை கட் பண்ணி வச்சுட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சிலது வந்து வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் லைட்டாக அப்படியே வதக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு கொஞ்சம் மசாலா சேர்த்து செய்ய போகிறோம். இது நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. ஆயில் வந்து எல்லா இடத்துலையுமே படணும். அதாவது எல்லா சேப்பங்கிழங்குலையும் பட்டுச்சுன்னா கொஞ்சம் வளவளப்பும் போயிடும். கடலை மாவு போட்டோன்னா அப்படியே பிடிச்சிக்கும். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கடலை மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து போட்டோன்னா என்னென்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதாவது அந்த வளவளப்பு வந்து அதிகமாக இருக்காது. அதுக்காக நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். நம்ம சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வேக வச்சப்போ கொஞ்சமாக உப்பு போட்டிருக்குறோம். இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சுவையான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி. நான் சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.